சென்னை தாம்பரம் அருகே திருமணத்திற்காக சிறுக சேர்த்து வைத்த 28 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மூத்த மருமகனே கொள்ளையடித்திருக்கிறார். ஆட்டோ ஓட்டும் போது பழக்கமான இளம்பெண்ணை வைத்து மாமியார் வீட்டில் கைவரிசை காட்டிய சம்பவம் அம்பலமானது எப்படி? சென்னை தாம்பரத்தை அடுத்த மன்னிவாக்கம் கிழக்கு மாட வீதியில் வசித்து வரும் 55 வயதான சாந்திக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் ஹர்ஷவர்தினி ஆட்டோ ஓட்டுநரான தட்சிணாமூர்த்தியை திருமணம் செய்து கொண்டு வீட்டின் முதல் தளத்திலும், 2வது மகள் ஹரிணி தாய் சாந்தியுடன் 2வது தளத்திலும் வசித்து வந்தனர். சம்பவத்தன்று வீட்டில் உள்ள அனைவரும் வேலைக்கு சென்று விட்டு மீண்டும் வீடு திரும்பிய பொழுது மேல் மாடியில் பீரோவை உடைத்து அதில் இருந்து 28 சவரன் தங்கம் மற்றும் 2,50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இளைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக சேர்த்து வைத்த பணம் மற்றும் நகைகள் கொள்ளை போனதால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த சாந்தி உடனே மன்னிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சாந்தியின் குடும்பத்தினர் அனைவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரித்தனர். அப்பொழுது கீழ்த்தளத்தில் வசித்து வந்த மூத்த மகளின் கணவர் தட்சிணாமூர்த்தி மாமியாரின் நகை திருடு போன அதிர்ச்சி இல்லாமல் கூலாக, சார் நல்லா விசாரிச்சிட்டீங்களா, நான் ஆட்டோ ஓட்ட போனோம், எப்போ போலாம் என அவசரப்பட்டுள்ளார். ரைட்டே அண்ணாச்சி, ரொம்ப அவசரப்படுதாக, ஏதோ டவுட்டா இருக்க என சந்தேகமடைந்த அதிகாரிகள் விசாரணையை தட்சிணாமூர்த்தி பக்கம் திருப்பினர். அதில் தட்சிணாமூர்த்தி தான் மாமியார் வீட்டில் திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது. சென்னையில் ராபிடோ ஓட்டும் பொழுது ரெடில்ஸ் பகுதியைச் சேர்ந்த தீபா மற்றும் இளம்பெண்ணுடன் தட்சிணாமூர்த்திக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. என்னுடைய மாமியார் வீட்டில் லம்பா நகை பணம்லாம் இருக்கு, நீயும் நானும் சேர்ந்து திருடி அதை பங்கு போட்டுக்கலாமா என ஐடியா கொடுத்துள்ளார். அதன்படி தீபா தனது தோழியான 15 வயது சிறுமியுடன் சென்று தட்சிணாமூர்த்தியின் மாமியார் வீட்டில் நகை திருட்டில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் பேசியபடி மூவரும் நகை மற்றும் பணத்தை பங்கு போட்டுக் கொண்டு ஜாலியாக ஊர் சுற்றி உள்ளனர். இந்நிலையில் தட்சிணாமூர்த்தி, தீபா உள்ளிட்ட மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து திருடப்பட்ட 28 சவரன் நகைகளில் 23 சவரனை மீட்டனர். மேலும் 2,50,000 ரூபாய் பணத்தை மீட்டு கொள்ளைக்கு பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைதான மூவரில் தட்சிணாமூர்த்தி, தீபா இருவரையும் சிறையில் அடைத்தனர். சிறுமியை மட்டும் சொந்த ஜாமீனில் அனுப்பி வைத்தனர். மாமியார் வீட்டில் மருமகனே அவரது தோழியை வைத்து நகை திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் தாம்பரம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.